ரே ஆப்டிக்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டாபிக்லேருந்து சிபிஎஸ்சி 12th ஃபிசிக்ஸ்லேருந்து எம்சிக்யூ கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. A ray of monochromatic light propagating in air is incident on the surface of water. Which of the following will be the same for the reflected and refracted rays கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு லைட் வந்து ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் ட்ராவல் ஆகும்போது கொஞ்சம் லைட் வந்து ரிஃப்ராக்ட் ஆகும், அடுத்து கொஞ்சம் லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கே வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி இன்சிடென்ட் லைட்டும் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ரிஃப்ராக்டட் லைட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ரிஃப்ளெக்டட் லைட் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரீக்வன்சி டு நாட் சேஞ்ச் அப்படின்னு ஆப்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம்ப்பா. தேர்ட் ஆப்ஷன் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A beam of light travels from air into a medium. Its speed and wavelength in the medium are 1.5 into 10 power 8 meter per second and 230 nanometer respectively. The wavelength of light in air கேட்டிருக்காங்க. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு என்ன ஃபார்முலானா ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் போட்டிங்கன்னா ஸ்பீட் ஆஃப் லைட் எவ்வளோ 3 into 10 power 8 மீட்டர் பர் செகண்ட் வேக்யூமில், மீடியமில் 1.5 into 10 power 8 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 3 1.5 கேன்சல் பண்ணால் 2 வருது, மியூ ஈக்குவல் டு 2 வருது. அடுத்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வேவ்லென்த் இன் ஏர் பை வேவ்லென்த் இன் மீடியம் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அப்போ நமக்கு வேவ்லென்த் இன் ஏர் தான் கேட்குறாங்க, கரெக்டுங்களா? அப்போ வேவ்லென்த் இன் ஏர் இஸ் ஈக்குவல் டு வேவ்லென்த் இன் மீடியம் இன்டூ மியூன்னு போட்டுக்கணும். வேவ்லென்த் இன் மீடியம் எவ்வளோ இருக்குது? 230 நேனோமீட்டர். மியூ எவ்வளோ 2 வந்திருக்கு. ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 460 நேனோமீட்டர். ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்டுப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. டு ரிமூவ் ஹைப்பர் மெட்ரோபியா லென்ஸ் யூஸ்ட் இஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஹைப்பர்மெட்ரோபியான்றது என்னது? லாங் சைட், அதனால் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தி இமேஜ் ஃபார்ம்டு பை ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் ஆஃப் ஏ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் ஆப்ஜெக்ட் முன்னாடி ஃபோக்கல் லென்த்துக்கும் அதாவது F0க்கும் to F0க்கும் பிட்வீன் வந்து ஆப்ஜெக்டை வைப்போம். அதனால் இமேஜ் ஃபார்ம் ஆகிறது எங்கே ஃபார்ம் ஆகும்? நமக்கு பியாண்ட் 2F0. அப்போ வந்து லார்ஜாக இருக்கும், ரியலாக இருக்கும். அப்போ ரியல் அண்ட் லார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆன்சரில். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A convex lens is dipped in a liquid whose refractive index is equal to refractive index of material of the lens. Then its focal length கேட்டிருக்காங்க. 1/f is equal என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா refractive index of lens by refractive index of medium minus 1 into 1/r1 minus 1/r2. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இந்த மியூஎல்லும் மியூ மீடியமும் சேம் சொல்லிட்டாங்க. 1.5 ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது கேன்சல் பண்ணால் 1 வருது. 1 minus 1 0 வருது. ஸோ 1/f equal to 0 எடுத்தீங்கன்னா f equal என்ன வரும்னு சொல்லுங்க? இன்ஃபினிட்டின்னு வரும்பா. ஸோ பிகம்ஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு வந்துருது ஆன்சர். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வருது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் லைட் ஃப்ரம் மீடியம் 1 to மீடியம் 2 இஸ் θ. தி ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் 1 இஸ் v. தி ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் 2 கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மீடியமில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1 இன்டூ சைன் θ ஈக்குவல் டு செகண்ட் மீடியமில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2 இன்டூ சைன் 91 போட்டுக்கலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் மீடியமில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1 இன்டூ வெலாசிட்டி v ஈக்குவல் டு செகண்ட் மீடியமில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2 இன்டூ v டேஷ்னு போட்டுக்கலாம். இது ரெண்டுமே டிவைட் பண்ணுங்க. μ2 கேன்சல், μ1 கேன்சல். அப்போ என்ன வந்துடுது? இந்த v டேஷ் லெஃப்ட் சைட் கொண்டு போயிடலாம். அப்போ v பை சைன் θன்னு கிடச்சிருது. ஸோ v பை சைன் θ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following phenomenon taken place when a monochromatic light is incident on a prism? monochromatic lightனா சிங்கிள் வேவ் லென்த் இருக்கும். அதனால என்ன ஆகும்? உங்களுக்கு டீவியேஷன் மட்டும் தான் நடக்கும். இப்படி வந்துடும், டீவியேஷன் நடக்கும். குரோமேட்டிக் லைட் இருந்தால் தான் டிஸ்பர்ஷன் நடக்கும், டீவியேஷன் நடக்கும். அதனால இங்கே டீவியேஷன் மட்டும் போட்டுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங்? ஆக்சுவலாக டோட்டல் இன்டர்னல் பிரின்சிபலில் தான் வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் வந்து ஒர்க் ஆகுது. அடுத்து பாருங்க. The phase difference pi is related to path difference. ஆக்சுவலாக வந்து phase difference equal என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 pi by lambda into path difference delta x. அப்போ path difference delta x is equal என்ன வரும் சொல்லுங்க? lambda by 2 pi into pi வந்துடும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A short sighted person can use clear vision வந்து concave lens உங்களுக்கு தெரியுமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The angle of minimum deviation for thin prism of refractive index. இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு சைன் a ப்ளஸ் டீவியேஷன் பை 2 பை சைன் a பை 2 தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து ஆங்கிள் சுமாராக இருந்தால் இந்த சைன் நம்ம போடக்கூடாது. அப்போ என்ன வந்துடும்? இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஏன்னா சைன் ஆஃப் ஆங்கிள் ஈக்குவல் டு ஆங்கிள் வந்துடும். ஆங்கிள் சுமாராக இருந்தால் அப்போ மியூ இஸ் ஈக்குவல் என்ன வருது? a ப்ளஸ் டீவியேஷன் டிவைட் பை a இருக்குமோ அதையே இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ டீவியேஷன் ஈக்குவல் டு மியூ a மைனஸ் a வருது. அப்போ a காமன் எடுத்துட்டிங்கன்னா மியூ மைனஸ் 1. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வருது? மியூ மைனஸ் 1 இன்ட்டு a வருதுப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க.
The focal length of a lens 1.5 nar is 20 cm. Its focal length in medium of refractors already பார்த்துட்டோம். சேம் லென்ஸுக்கும் மீடியமுக்கும் ரிஃப்ராக்டர் சேமாக இருந்துச்சுன்னா செகண்ட் கொஸ்டின் பார்த்து நினைக்கிறேன். ஃபோக்கல் லென்த் என்ன வந்தது 1/f வந்து 0 வந்தது. அப்போ f வந்து இன்ஃபினிட்டி கரெக்டுங்களா? ஸோ இன்ஃபினிட்டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தி ஃபைனல் இமேஜ் இன் அஸ்ட்ரானமிக்கல் டெலிஸ்கோப். அஸ்ட்ரானமிக்கல் டெலிஸ்கோப் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இது ஆப்ஜெக்டிவ் லென்ஸு, இது ஐ லென்ஸ் இருக்கும். இப்போ வந்து இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுங்க, என்ன ஆகும் உங்களுக்கு இங்கே இன்வெர்டட் இமேஜ் கிரியேட் பண்ணும் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். இது இந்த இன்வெர்டடை வந்து ஐ லென்ஸ் என்ன பண்ணிடுவோம், திருப்பி இப்படி வந்து இங்கே வரும்போது லைட் இப்படி வரும் இல்லைங்களா, அப்போ வந்து எப்படி வந்துடும், எரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? அப்போ 13th கொஸ்டினுக்கு என்ன வருது பாருங்க, எரெக்ட். ஆனால் வெர்ச்சுவலாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஸ்க்ரீன் வச்சு நம்ம பார்க்க மாட்டோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். when a ray of light enters a glass slab its wavelength, அதாவது wavelength in medium equal to wavelength in air divided by refractive index. mu வந்து greater than 1ன்றதுனால மீடியம்ல wavelength கம்மியாக இருக்கும். ஸோ decreases. அடுத்த கொஸ்டின் பாருங்க. when the tube length of microscope is increased its magnifying power. ஆக்சுவலாக magnifying power direct proportional length of the tube வரும், அதனால increases. அடுத்த கொஸ்டின் பாருங்க. when two converging lenses of same focal length f are placed in contact, the focal length of the combination, reciprocal of combination focal length of the combination equal to reciprocal sum of individual focal length பண்ணும். அப்போ 1/f plus 1/f வந்துடும், 2/f வந்துடுது. இப்போ இது reciprocal எடுத்தீங்கன்னா focal length of the combination equal to f/2. So f/2 is the correct answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க. how many images are formed by the lenses if an object is kept on the axis? ஆப்ஜெக்ட் இங்கே வச்சிருந்தீங்கன்னா இந்த mu1 வழியாக போயிட்டு இந்த mu3 வழியாக வந்து ஒரு லைட் ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கும் I1. சரிங்களா? இப்படி வந்து இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும், இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும். அதே மாதிரி mu2 வழியாக லைட் வந்து mu3 வழியாக வந்து இப்படி இன்னொரு இடத்துல கன்வெர்ஜ் ஆகிருக்கும், லைட் ரேஸ் இப்படி இப்படி கன்வெர்ஜ் ஆகிருக்கும் I2. அப்போ வந்து 2 இமேஜ் ஃபார்ம் ஆகுதுப்பா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இஃப் ஏ கிளாஸ் ராட் இஸ் இம்மர்ஸ்ட் இன் லிக்விட் ஆஃப் சேம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், சேம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸில் பண்ணும்போது லைட்டு ட்ராவல் ஆகும்போது ரிஃப்ராக்ஷன் நடக்காது. அப்போ ரிஃப்ராக்ஷன் நடக்கலைன்னா அந்த லென்ஸ் அந்த ராடு வந்து தெரியாது கண்ணுக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி மேக்னிஃபைங் பவர் ஆஃப் ஏ மேக்னிஃபைங் கிளாஸ் ஆஃப் ஏ பவர் 12 டயாப்டர் கேட்டிருக்காங்க. அப்போது பவர் ஈக்குவல் டு 12 டயாப்டர்னா 1/f தான் பவர், அது வந்து 12. அப்போ f ஈக்குவல் டு என்ன வருது, 1/12 மீட்டர் வருது. இது சென்டிமீட்டராக மாற்றினா 100/12 சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாம். இப்போ மேக்னிஃபைங் பவர் ஃபார் ஷார்ட் சைட், அது ஷார்ட் சைட்டில் நியர் பாயிண்ட்டுக்கு என்ன வரும்னா 1 + d/fனு உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன வந்துடும், 1 + d வந்து 25 டிவைட் பை f எல்லாம் 100/12 மேலே போயிடும். 25 100 கேன்சல் பண்ணால் 4, 4 12 கேன்சல் பண்ணால் 3, 3 + 1 வந்து 4 வந்துடுதுப்பா. ஸோ ஆன்சர் வந்து 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏ பாத் லென்த் t in a glass plate of a refracting index is equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பாத் லென்த் என்னன்னா ஒரு ஸ்லாப் இப்படி எடுத்துக்கிறோம், இது வந்து ஒரு லென்த்து வந்து t இருக்குது. இப்போ ஏரில் சர்டைன் டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிறோம். டிஸ்டன்ஸ் ஆல் பை தி லைட் இன் ஏர் இன் டைம் t டைம் இருக்கும் இல்லையா, அதே டைமில் டிஸ்டன்ஸ் ஆல் பை தி லைட் இன் t திக்னஸ் இருக்குது. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் பாத் லென்த். இதுக்கு என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா பாத் லென்த் ஈக்குவல் டு ரிஃப்ராக்டிவ் இன்டென்ஸ் இன்டு திக்னஸ் ஆஃப் தி ஸ்லாப். அப்போ வந்து நமக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்கள். இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன், அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்டு திக்னஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா?